வணக்கம். நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கால ஒழுங்கு. இந்த கால ஒழுங்கு எப்படி நம்மளை எல்லா விஷயத்துலேயும் ஜெயிக்க வைக்குது, ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் மூலமாக நான் உங்ககிட்ட என்னோடய கருத்தை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா, ஒரு கோவில் நடை திறக்கிற டைம், நடை சாத்துகிற டைம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? அதே மாதிரி ஒரு பள்ளி இத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும், இத்தனை மணிக்கு க்ளோஸ் ஆகும், இத்தனை மணிக்கு உணவு இடைவேளை விடப்படும் அப்படின்னு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வச்சுருக்காங்க இல்லையா? அது ஏன் தெரியுமா? அது ஏன் ஒரு நாளுக்கு ஒரு நாளோ இல்லை இன்னொரு நாளுக்கு இன்னொரு டைமில் இடைவெளி இல்லாமல் ஒரே மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த நேர ஒழுங்கு இருந்தால் நம்ம அந்த செயலில் 100% வெற்றியை தவிர எதுவுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போது இது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் மட்டும் இல்லை, நம்ம வாழ்வியலையும் ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தைக்கும் முக்கியம், ஒரு வயசானவங்களுக்கும் முக்கியம், ஒரு டீனேஜில் இருக்கவங்களுக்கும் முக்கியம், வேலைக்கு போகிறவங்களுக்கும் முக்கியம். எல்லாத்துலேயும் இந்த ஒழுங்கு இருக்கணும். நாம் நினைக்கிறோம் அது சில செயல்களுக்கு மட்டும்தான் பொருந்தும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. இப்போ நீங்கள் சில ஆசிரமங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஏன் ஆசிரமங்கள்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வீட்டில் பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம். இதே ஒரு ஆசிரமங்கள்லேயோ ஒரு பயிற்சி நிலையத்தில் போய் நம்ம பயிற்சி பண்ணும்போது அங்கே ஒழுங்காக பண்ணுறோம், அங்கே சரியாக அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுறோம், நமக்கு அந்த செயல் நடக்குது. தியானமாக இருக்கட்டும், மூச்சு பயிற்சியாக இருக்கட்டும், இல்லை அவங்க கொடுக்குற சில செயல்முறைகளாக இருக்கட்டும், அந்த இயற்கையோடு நம்ம இருக்கிறதா இருக்கட்டும், அந்த குளிக்கிறதோ, நம்ம உடல் சுத்தம் பண்ணுறதோ, எல்லாமே நம்ம உடைகள் அணிகிறதோ எல்லாமே சரியான கால அளவில் அது நிர்ணயிக்கப்படுது. நம்ம தியானம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே. அதே மாதிரி வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒழுங்கு பின்பற்றுறோமானா இல்லை. ஆனால் அங்கே இருக்க அமைதியும் அங்கே இருக்க சூழ்நிலையும் வீட்டில் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம அந்த சூழ்நிலையை எதுவுமே செய்யாமல் அதை பின்பற்றாமல் இங்கே அதே அந்த விளைவையும் அந்த அவுட்புட்டையும் நம்ம எதிர்பார்க்குறோம். இன்புட் சரியாக கொடுக்காத போது அவுட்புட் எப்படி சரியான விளைவாக வரும்? இது மாதிரி தான் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம எல்லாமே தவறாக செஞ்சுட்டு சரியான விடை, சரியான பலன், சரியாக நமக்கு 100% நடக்கணும்னு நினைக்கிறோம். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போது ஆசிரமில் பார்த்திங்கன்னா 5:30 மணிக்கு குரு பூஜைன்னு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5:30 மணிக்கு என்ன நடந்தாலும், மழை பெஞ்சாலும், புயல் அடித்தாலும், இல்லை யாராவது ஏதாவது அந்த மனிதர் வரலனாலும், எந்த சூழ்நிலையிலும் அந்த செயல் மிஸ் ஆகாது. இப்போ அந்த ஆசிரமம் வச்சுருக்க அந்த குருவோ இல்லை அங்கே முதன்மையாக இருக்கவரோ அந்த இடத்துல இல்லைனாலும் அந்த இடத்துல அந்த செயல் சரியாக நடக்கும். அப்படி அவங்க திட்டமிட்டு அவங்க வச்சுருக்கிறதுனால தான் அந்த வளர்ச்சி வளர்ந்து விரிஞ்சு ஒரு ஆலமரம் ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்குது. அது வளர்ந்து வந்த நீங்கள் எந்த ஆசிரமம் எடுத்தாலும் சரி, அங்கே டைம் சரியாக கீப்பப் பண்ணப்படும். நீங்கள் செக்இன் செக்அவுட் கூட அந்த டைமுக்கு தாண்டி ஒரு நிமிஷம் கூட உள்ளே இருக்க முடியாது, ஒரு நிமிஷம் தாண்டி நீங்கள் உள்ளே போக முடியாது. அந்த ஒழுங்குமுறை ரொம்ப முக்கியம். அதை பின்பற்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த பயிற்சியும் அதை கற்றுக்கிறதுக்கு தகுதியும் இருக்குது அப்படின்னு அவங்க நிர்ணயிக்கிறதா நம்ம நினைப்போம். அப்படி இல்லை. அந்த இன்ஸ்டியூஷன் வளர்கிறதுக்கும் அந்த ஒழுங்கு முறை மூலம்தான் அவங்க வளர்ச்சி அடைகிறதுக்கு அது முக்கிய காரணமே அதுதான். அப்போது நம்ம என்ன ஆனாலும் தியானம் பண்ணுறது, என்ன ஆனாலும் பயிற்சி பண்ணுறது, என்ன ஆனாலும் இந்த உணவு முறை இப்படி எடுத்துக்கணும்னு ஒரு தீர்மானமாக இருக்கிறது, என்ன ஆனாலும் நம்ம இப்படி தான் பேசணும், இப்படி தான் அன்பாக இருக்கணும், கோபம் நம்ம விழிப்புணர்வு பண்ணணும், நம்ம தாய் தந்தைகிட்ட இப்படி நடந்துக்கணும், குழந்தைகிட்ட இப்படி நடந்துக்கணும், கணவன்கிட்ட இப்படி நடந்துக்கணும், உறவினர்கள்ட்ட இப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வோடையும் ஒரு தெளிவோடையும் நம்ம நடந்துக்கும்போது நம்ம வேற ஒரு பரிணாமத்துக்கு நிச்சயம் போயிருப்போம். இதுதான் அந்த கால ஒழுங்கு அப்படிங்கிறது. அந்த கால ஒழுங்கு ஒருத்தனுக்கு
அதிகமாகவும் இருந்துடக்கூடாது, குறைவாகவும் இருந்துடக்கூடாது. அவசர குடுக்கத்தனமாகவும் இருந்துடக்கூடாது, சோம்பேறித்தனமாகவும் இருந்துடக்கூடாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எந்த மாதிரி நம்ம செயல்படலாங்கிறத அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க தான் முடிவு பண்ணி அவங்க ஏற்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த குறிக்கோள் நோக்கி நம்ம முன்னேறணும். பூக்கள் பூக்கிற டைமாக இருக்கட்டும், சூரிய உதயமாக இருக்கட்டும், எல்லாமே சரியான நேரத்தில் நடக்குது. அப்போது இந்த மனத்தை பழக்கிறதுக்கும் நம்ம சரியாக அதை வழிநடத்தி போகிறதுக்கு இந்த உயிர் கடிகாரத்தை நம்ம உள்ளே சரியாக பயன்படுத்தினோன்னா இந்த புறத்தன்மையில் இருக்க நம்ம வச்சுருக்க அந்த கால கடிகாரம் கூட சரியாக செயல்படும். இதுதான் காலம் அறிந்து செயல் செய்யணும்னு சொல்கிறது. அப்புறம் அந்த காலத்துக்காண்டி நம்ம இப்போ நம்ம காலத்துக்காண்டி காத்திருக்கோங்கிறது ஒரு தடவை நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுன்னு வச்சுக்கோங்க. அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப வர்றதுக்கு நாம் இருப்போமான்னு தெரியாது. ரெண்டாவது வந்தால் அதை செய்ய முடியுமான்னு தெரியாது. இதுதான் அந்த காலத்தினோட ஒரு அதீத சூட்சமமான ரகசியம். உங்களுக்கு இப்போ படிச்சுட்ருக்கீங்க ஒரு மாணவராக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, உங்களுக்கு இஷ்டம் இருக்குது இஷ்டம் இல்லை, உங்களுக்கு மூடு வருது மூடு இல்லை, நீங்கள் அந்த டைமில் படித்தே ஆகணுங்கிறத தீர்மானமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பிடிக்காத பாடம் கூட பிடித்த செயலை உங்களுக்கு மாற்றி காட்டிடும். அதே மாதிரி தான் தியானமும். 6 to 7 மணிக்குள்ளே தியானம் பண்ணுவீங்க, இல்லை 4 to 5 மணிக்குள்ளே தியானம் பண்ணுவீங்கன்னா என்ன ஆனாலும் பண்ணிட்டீங்கன்னா அது வேற ஒரு பரிணாமத்தை உங்களை காட்டும். இது எல்லா செயலுக்கும் பொருந்தும். அப்போது இயற்கை கூட அப்படி தான் இருக்குது. காலையில் மட்டும்தான் அந்த பறவைகள் அந்த கூட்டிலேருந்து வெளியே போகுது, ஈவினிங் வரும்போது வந்துடுது. அந்த நடுவில் இருக்க பர்டிகுலர் டைமில் இந்த பறவைகள் எங்கே போகுது என்ன செய்யுது நமக்கு தெரியாது. அப்போ அந்த இருப்பிடத்துக்கு வர டைமும் போகிற டைமும் அது கூட சரியாக இருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு குருவி இந்த ஜன்னல் பக்கத்தில் இருக்கும். 6:30க்கு 6:25 28க்கு அந்த குருவி தாண்டி வந்ததே கிடையாது. அந்த கால சுழற்சியில் இப்போ சூரியன் ஒரு வடகிழக்கிலேயோ இல்லை தென்கிழக்கிலேயோ இந்த மாதிரி வர டைமில் சில டைம் இருட்டாயிரும். சமமான இரவு பகல் வர டைம்லலாம் நமக்கு கொஞ்சம் 7 மணி ஆகிருக்கும் ஆனால் 4 மணி மாதிரி தெரியும், 4 மணி ஆகிருக்கும் ஆனால் 6 மணி மாதிரி தெரியும் இல்லையா? அந்த டைம்லலாம் சரியான டைமுக்கு அந்த குருவி வரும் அந்த இடத்துக்கு. நமக்கு தான் என்ன டைம் இப்படி மாறி தெரியுதோன்னு தோணும். ஆனால் அந்த குருவி எப்படி அதை உணர்ந்துக்கிறதுன்னு தெரியாது. சரியாக சத்தம் போடும். அந்த டைம் வச்சு சத்தத்தை வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக 6:30க்கு 2 நிமிஷம் இல்லை, அந்த ஒரு வேளை வாட்ச்சு அப்படி இருக்குன்னு தெரில, அந்த டைமுக்கு வந்துடும் கரெக்டாக. அப்போ அந்த கால சுழற்சியை எவ்வளோ அழகாக இயற்கை பண்ணுது பாருங்கள். நாமளும் அதோடு ஒன்றி போனால் சில செயல்கள்லேருந்து நம்ம தடையாக இருக்க செயல், நம்மளை ஒரு உத்வேகத்தை கெடுக்கிற செயல்லேருந்து நம்ம மீண்டு நம்ம ஒரு நிலைக்கு கண்டிப்பாக உணர முடியுங்கிறத விட நிச்சயமாக ஒரு வளர்ச்சி நோக்கி உங்களால் அந்த இடத்துல அடைஞ்சு அந்த பலனையும் நீங்கள் பார்க்க முடியும். அப்போது உங்களுக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும். மனம் எப்படி உங்கள் கூட லயமாக ஆகுங்கிற தன்மை புரியும். அந்த உயிர் கடிகாரம் உங்கள் கூட ஒன்று இணைஞ்சாலே இந்த பிரபஞ்ச கடிகாரம் இயல்பாக உங்களுக்கு தெரியும். இயல்பாக சரியான நேரத்துக்கு நீங்கள் இயல்பாகவே எளிமையாக சிறப்பாக செஞ்சிட முடியும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு மன நிம்மதி கிடைக்கும், நிறைவு கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களை பார்த்து மற்றவங்கெல்லாம் ஒரு விதமான அமைதி நிலைக்கு அவங்களே ஆவாங்க. இந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம இந்த இயற்கையாக நம்ம கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த பிரபஞ்சத்தோட இந்த நேச்சரோடு நம்ம கனெக்ட் ஆகும்போது நம்மளை சுற்றி இருக்க அனைத்துமே ஒரு இயல்பான தன்மையில் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். நாமளும் அதை பார்க்குற மாதிரி தன்மை ஆகும். ஸோ இதை நம்ம சின்ன விஷயம்னு நினைப்போம். அந்த சின்ன விஷயந்தான் ஒரு எலி எப்படி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்த கொறிச்சு அப்படியே அந்த மலையவே இது பண்ணிடுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி தான் நம்ம சின்ன விஷயம் நினச்சி விட்டுறது நம்ம பழக்க வழக்கத்தையும் மாற்றி நம்மளை வேற ஒரு பக்கம் திசை திருப்பி கொண்டு போயிடும். அதனால் அந்த காலத்தோட அந்த உயிர் கடிகாரத்தோடு நம்ம இணைஞ்சு நம்ம செயல்படும்போது
நம்ம நிச்சயமாக ஒரு நல்ல நிலையை அடைய முடியும். நன்றிகள்.